ஒரு சிறிய அறிவிப்பு. படியில் நிற்கும் பங்கு மக்கள் அனைவரும் தயவு செய்து கீழே இறங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் ஒரு நாள் ஸ்தலத்தில் சங்களுக்கு வெளியே நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து படியில் யாரும் நிற்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் முதலாம் ஸ்தலத்தில் சங்களுக்கு வெளியே நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். Yes. பிலாத்து கூட்டத்தினர் விருப்பப்படி பரபாவை விடுதலை செய்து இயேசுவை சிலுவையில் அறைய யூதர்களிடம் கையளித்தான். Follow the action, okay?
தேவாதி தேவன் என் இதயத்தில் தங்கி நீர் ஜீவிக்கிறீர். தேவாதி தேவன் கரம் பிடித்து நடத்துகிறீர். ஒரு போதும் மறவீரையா கரம் பிடித்து நடத்துகிறீர். ஒரு போதும் மறவீரையா தூவி ஆராதனை உமக்கே சொந்தம். தூவி ஆராதனை உமக்கே சொந்தம். முதலாம் ஸ்தானம், இயேசு சாவிற்கு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதித்து உமக்கு நன்றி அறிந்த தோஸ்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பிளாத்து மண்ணுலக பெருமை, பணபலம் மற்றும் அதிகாரத்தின் அடையாளமாக திகழ்கின்றார். இயேசுவே உண்மையான மனிதர். அவரே இறைத்தன்மை கொண்ட மனித குலத்தின் பிரதிநிதி. அவரே வாழும் கடவுளின் மகன். பிளாத்து இயேசுவை தீர்ப்பித்தது அன்பை தீர்ப்பித்ததாகும். பிளாத்துவின் தேர்வை நாமும் சமயங்களில் செய்கின்றோம். அன்பு செய்யவும் இயேசுவிடம் இட்டு செல்லும் வாழ்வழிக்கும் பாதையில் செல்ல மறுதளிக்கின்றோம். எல்லோரும் இயேசுவே, நாங்கள் அனைத்திற்கும் மேலாக உம்மை அன்பு செய்கிறோம். நாங்கள் சந்திப்பவர்களிடமும் குறிப்பாக எங்கள் அன்புக்கு தகுதியற்றவர்கள் என்று கருதுவோருக்கும் அன்பை வெளிப்படுத்த எங்களுக்கு அருள் தாரும். தந்தையே, அன்பை தீர்ப்பிடாமல் இருக்கவும் அன்பில் வாழவும் மனித குலத்தின் இறை சாயலில் நிறைவை அடைய இட்டு செல்லும் பாதையை பின்பற்றவும் எங்களுக்கு அருள் தாரும். தங்கள் வாழ்வின் அன்பை அனுபவிக்காதவர்களுக்காகவும் குறிப்பாக ஆதரவற்றோர், ஒதுக்கப்பட்டோர், புறக்கணிக்கப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். சிறவியல் அறிவுள்ள ஆண்டவராகிய இயேசுவே, தாழ்ச்சியும் சகிப்புத்தன்மையும் கொண்ட இயேசுவை சோதனையில் திறமாக நிற்க எங்களுக்கு கற்றுத்தார். கல்வாரிக்கு போகலாம் வாரீர், என் கருணை இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரீர். இரண்டாம் ஸ்தானம், இயேசு தம் சிலுவையை சுமக்கிறார். திவ்ய இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதித்து உமக்கு நன்றி அறிந்த தோஸ்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவையை நாம் எப்போதும் சுமையாகவும் பாரமானதாகவும் துன்பமானதாகவும் வேண்டாத ஒன்றாகவும் பார்க்கின்றோம். இயேசு சிலுவையை மகிமைப்படுத்த அல்ல, மாறாக கடவுளின் பார்வையில் நாம் எவ்வளவு விலையேற்ற பெற்றவர்கள் என்பதை காட்டவே அவர் சிலுவையை சுமந்தார். இயேசு செய்தது போல நாமும் ஒவ்வொரு சிலுவையும் அன்பின் வெற்றியாக மாற்ற முடியும் என்று
அவருடைய எல்லையில்லா அன்பு நமக்கு கற்பிக்கின்றது. எல்லோரும் ஆண்டவராகிய இயேசுவே, நாங்கள் சிலுவையை கண்டு அஞ்சுகிறோம். எங்கள் பாரத்தை நீர் ஏற்றுக்கொண்டீர் என்ற நம்பிக்கையும் மன தைரியத்தையும் எங்களுக்கு தாரும். எங்கள் வாழ்வில் வரும் அனைத்து சிலுவையையும் ஏற்றுக்கொள்ளும் மனதினை எங்களுக்கு தந்தரலும். துன்பம், தனிமை, அவமானம், தோல்வி என எதுவாக இருந்தாலும் நீர் எங்களோடு சுமந்து செல்கிறீர் என்பதை அறிய அருள் தாரும். குடும்ப வாழ்விற்காக மௌனமாக மன்றாடுவோம். கடவுள் நமக்கு அருளிய ஆசீர்வாதங்களை மனமுவந்து ஏற்று உடல் நலத்திலும் நோயிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் ஒருவர் மற்றவர் சுமையை சுமக்க கடவுள் நமக்கு ஆசீர் அருள ஜெபிப்போம். சிலுவில் அறையுண்ட ஆண்டவராகிய இயேசுவே, என் இயேசுவே, இது என்னுடைய சிலுவை, உம்முடையது அல்ல. என் பாவங்களுக்காக நான் சுமக்க வேண்டிய சிலுவையை சுமந்து அதில் அறையப்பட்டேன். மூன்றாம் தரம். இயேசு முதல் முறை கீழே விடுகிறார். நாங்கள் உம்மை ஆராதித்து உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். குலத்தின் பலவீனங்களையும் குறைகளையும் பகிர்ந்து கொள்ளவே இயேசு மனிதனாக வந்தார். அவர் கீழே விழுந்தது நமது பலவீனத்தை நினைவுபடுத்துகின்றது மற்றும் அவர் மீண்டும் நம்பிக்கையுடன் எழுந்து பயணத்தை தொடர்ந்தது போல நாமும் ஒவ்வொரு முறையும் விழுந்து போதிலும் மீண்டும் எழுந்து கடவுளிடம் திரும்ப முடியும் என்பதை உணர்த்துகிறது. எல்லோரும் துயரத்திலும் மற்றவர்களின் துயரத்தை காண அருள் தாரும். நீர் ஏழைகளை உயர்த்தினேர், பசித்தோருக்கு உணவளித்தீர், ஒடுக்கப்பட்டோரை உயர்த்தினேர். இறை சமூகமாகிய நாங்கள் துயரத்தால் அடுத்தப்படுவோருக்கு தாழ்ச்சியுடன் உதவி வழங்கிட அருள் புரியும். தேவைப்படும் அறிமுகம் இல்லாதவர்களுக்காகவும் நம் நாட்டில் உள்ள அந்நிய தொழில்களுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். சிலுவையில் அறையுண்ட ஆண்டவராகிய இயேசுவே, மீண்டும் பாவ வாழ்வில் விழாமல் இருக்க காத்தருளும். சிவபங்கி தரி தோடா
நான்காம் ஸ்தலம் இயேசு இருக்கிறார். திவ்ய இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் செய்கிறோம். சந்திக்கிறார். இருவரும் விவரிக்க முடியாத மனவேதனையில் உள்ளனர். தன் மகனின் வேதனையை கண்ட மரியாளின் நினைவிற்கு சீமோனின் வார்த்தைகள் நிறைவேறியது. சற்று நேரத்தில் இயேசு கொலை செய்யப்பட போகிற பயம் மரியாளை சூழ்ந்து கொண்டது. இருப்பினும் மரியாள் இக்கடும் துயரத்தை இறை அருளால் தாங்கிக் கொள்ள முடிந்தது. எல்லோரும் அவர்களுக்காகவும் மற்றும் வாழ்வில் இருந்து விடுகிறோம். எல்லோரும் சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக எதிர்நோக்கு இல்லாமல் துன்பப்படுபவர்களுக்காகவும் சிறையில் உள்ளவர்களுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். சிலுவையில் அறிந்த ஆண்டவராகிய இயேசுவே, துன்பப்படுவோருக்கு நாங்கள் உதவிட எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆறாம் ஸ்தலம் புரோடிகளால் இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராய்ந்து உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உங்கள் திருச்சுவை கொண்டு புரோடிகாவின் துணியில் இயேசுவின் முகம் பதிகிறது போல அவரின் பாடுகள் நம் உலகளிலும் ஆழ்விலும் பதியப்பட்டிருக்கின்றது. நாம் உலகிற்கு ஒளியாகவும் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நமது வாழ்வாலும் அன்பு செயலாலும் நமது தனித்தன்மையை காட்டுவோம். எல்லோரும் உம்மை முகமாக
ஆயினும் உன் அன்பு மகன் வழியாக சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்களின் எங்களுடைய மன்னிப்பையும் உதவியும் நாடி வருபவர்களின் அன்பை காண செய்தது. இயேசுவே அழியா நாம் நாட்டிற்காகவும் நாட்டு தலைவர்களுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். இவர்கள் அனைத்து மக்களுக்காகவும் சமமாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ள இயேசு தம் ஒளியை அவர்கள் உள்ளங்களில் வீச செய்வாராக. சிலுவையில் அறையுள்ள ஆண்டவராகிய இயேசுவே, உமது திருப்பிரசன்னத்தில் எங்களை ஒருபோதும் பிரியவிடாதே. உலகில் சிறந்த ஏழாம் ஸ்தலம். இயேசு இரண்டாம் முறை கீழே விழுந்தார். திவ்ய இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதித்து உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது திருச்சபை மனதாலும் பிரமாணிக்கம் இன்றி மீண்டும் மீண்டும் விழுகிறோம். கிறிஸ்துவை சாராமல் உலகை சார்ந்தவராக இருக்க ஆசைப்படுகிறோம். இருந்த போதும் கடவுள் நம்மை பாவ பாரத்தால் நொறுங்கி போக விடாமல் நம்மை மன்னித்து தூக்கி விடுகிறார். சிறையில் உள்ளவர்களையும் ஆடையின்றி பசியாக தாகமாக நலமின்றி இருப்பவர்களுக்கு உதவிட இயேசு நமக்கு கற்பித்தார். எல்லோரும் பணியாளர்கள், திருப்பணியாளர்கள், அருள் சகோதர சகோதரிகள், பங்கு பணியாளர்களுக்காக அமைதியாக மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசுவே, இயேசுவுக்காக அழும் ஜெருசலேம் பெண்கள். திவ்ய இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதித்து உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உங்கள் திருச்சபை கொண்டு உலகத்தை ரட்சித்தீர். சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள், அநீதி இழைக்கப்பட்டவர்கள், துன்புறுவோர் மீது பரிதாபம் கொண்டால் மட்டும் போதாது என்று இயேசு நமக்கு நினைவுபடுத்துகிறார். நம் வாழ்விலும் சமூகத்திலும் எத்தகைய மாற்றம் வேண்டுமோ அதற்கான செயல்பாட்டில் நம்மை
அர்ப்பணிக்க வேண்டும். எல்லோரும் இறைவா, நம்பிக்கை உயர்ந்த நாங்கள் எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்களை கைவிடாதேயும், எங்கள் துயரங்களையும் துன்பங்களையும் இரக்கத்தை எங்களுக்கு கொடையாக கொடுத்தீர். அழுது கொண்டிருக்கும் எருசலேம் பெண்களோடு எங்கள் வாழ்வை கையளிக்க உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். இறை நம்பிக்கை இல்லாத மக்களுக்காகவும் இவ்வுலகிற்காகவும் அமைதியாக மன்றாடுவோம். கடவுளின் நித்திய பிரசன்னத்திற்கு சான்று பகரும் வகையில் நமது வாழ்வு என்றும் அமைவதாக. சிலுவையில் அறையுண்ட ஆண்டவராகிய இயேசுவே, ஒன்பதாம் ஸ்தலம். இயேசு மூன்றாம் முறை கீழே விழுந்தார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவை பாதையில் ஒவ்வொரு நிலையும் நமக்கு தாட்சியையும் தன்னடக்கத்தையும் கற்றுத்தருகின்றது. இயேசு மூன்றாம் முறை கீழே விழுவதை தியானிக்கும் போது மகத்துவமான கடவுள் நம்மை அன்பு செய்வதை உணர்ந்து பூரிப்படுகிறோம். எல்லோரும் தந்தையே, உம்முறை மகள் சாவும் அளவிற்கு, அதிலும் சிலுவை சாவை ஏற்றும் அளவிற்கு நீர் திருவுளம் கொண்டீர். எங்கள் கல்வாரி பயணத்தை மேற்கொள்ள அவரது தாட்சியும் துன்பங்களும் எங்களுக்கு துணிச்சலை தருவதாக. சோர்வடையும் போது எங்களை பலமாகவும், எங்கள் வாழ்க்கை பயணத்தில் விடாமுயற்சியுடன் பயணிக்க துணையாக இருந்தது. நோயுற்றோர் மற்றும் மரணப்படுக்கையில் இருப்பவர்களை கடவுள் துன்பங்களில் இருந்து விடுவித்து அவர்களுக்கு ஆறுதல் அளித்திட அமைதியாக மன்றாடுவோம். சிலுவையில் அறையுண்ட ஆண்டவராகிய இயேசுவே, முழுமையான உமது இறை திட்டத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. ஐயோ பிதாவே, சீக்கிரம் போங்க, மேல போங்க. போங்க.
10ஆம் ஸ்தலம். இயேசுவின் ஆடைகளை அகற்றுகிறார்கள். திவ்ய இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதித்து உமக்கு நன்றி அறிந்த தோஸ்திரம் செய்கின்றோம். கொல்கத்தாவில் இயேசுவின் ஆடைகள் அகற்றப்பட்டு அவரின் மாண்பும் சுயமரியாதையும் பறிக்கப்பட்டன. அவர் ஆடையின்றி அடிக்கப்பட்டு கொடுமையாக துன்புறுத்தப்பட்டு தனியாக நின்றார். நாமும் சில நேரங்களில் தனியாக நிற்கின்றோம், நம்பிக்கை இழந்து கொண்டிருப்போம். கடவுளுக்கும் நமக்கும் இடையே தடையாயிருக்கும் போலியான முகத்திலே அகற்றவும், இறை அன்பால் நிறைந்திருக்கவும் கொண்டாடுவோம். உமது அருள் எங்களுக்கு போதுமானது. இயற்கை பேரிடர்களால் துன்பப்படும் அனைவருக்காகவும் அமைதியில் மன்றாடுவோம். சிலுவையில் அறையுண்ட ஆண்டவர் ஆகிய இயேசுவே, என் ஆன்மா தூய்மை இழக்கும் போது மனமாற்றமும் மன்னிப்பும் மன்னவர் வெற்றி அடைந்ததினால் அன்மாருயிரை தந்தனையோ துன்பம் உனக்கு நான் செய்தேன், துன்பம் உனக்கு நான் செய்தேன். மன்னியும் அன்பே மன்னியும், மன்னியும் அன்பே மன்னியும். 11ஆம் ஸ்தலம். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதித்து உமக்கு நன்றி அறிந்த தோஸ்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் உமது திருவேலை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நாம் எப்போதும் நோயால் துன்பப்படும் மக்களை சந்திக்கின்றோம். இயேசுவும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த போது இந்நிலையில் இருந்தார். அன்பு மட்டுமே காயப்பட்டவர்களுக்கு அருமருந்து. கடவுளின் அன்பு மட்டுமே நமக்கு புத்துணர்வும் செழிப்பும் தரும். இவ்வருளை பெற நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். எல்லோரும் தந்தையே, இயேசுவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூறும் எங்களுக்கு எல்லா பாவ பற்றிலிருந்து விடுதலை தந்தருளும். உமது பாடுகளிலும் அதன் பின் முடிவில்லா மகிமையிலும் பங்கு கொள்வோமாக. போரினாலும் பட்டினியினாலும் துயரும் மக்களுக்காக அமைதியாக மன்றாடுவோம். சிலுவையில் அறையுண்ட ஆண்டவராகிய இயேசுவே, துன்புறுத்துவோரை மன்னிக்கவும் மறக்கவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். பாவிகள் மீட்படைய பாடுகள் படலானி, பாவிகள் மீட்படைய பாடுகள் படலானி, எல்லாம் நிறைவேற்று என்றே உறக்கலானி. கல்வாரி மலை மேலே கருணையின் வார்த்தை சொன்ன கடவுளின் திருமகனே, கடைக்கண் பார்த்தருளும். பாவிகள் மீட்படைய பாடுகள் படலானி, பாவிகள் மீட்படைய பாடுகள் படலானி, எல்லாம் நிறைவேற்று
சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாய் இருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். அனைவரும் முழங்காலிடவும். எழுந்து நிற்கவும். பனிரெண்டாம் ஸ்தலம். இயேசு சிலுவையில் உயிர் நீத்தார். திவ்ய இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதித்து உமக்கு நன்றி அறிந்த தோஸ்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் உமது திருசிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 3 மணி அளவில் நமது இரக்கத்தின் ஆண்டவர், நான் தாகமாய் இருக்கிறேன் என்றார். அவருக்கு புளித்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தனர். அது பாவ விளைவின் கசப்பை குறிக்கின்றது. எல்லோரும், ஆண்டவரே, உமக்கு விருப்பம் இல்லாதவை அனைத்துடனும் மடிய விரும்புகிறோம். என் மீட்பின் திருசிலுவை விண்ணையும் மண்ணையும் இணைக்கும் வாழ்வழிக்கும் மரமாக மாறியுள்ளது. இதுவே எங்கள் பலிபீடம். இதுவே தான் இயேசுவோடு மரிக்க எங்களை பலியிடுகின்றோம். மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக அமைதியில் மன்றாடுவோம். முடிவில்லா ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. அவர்களின் ஆன்மா அமைதியில் இளைப்பாறுவதாக. சிலுவையில் அறையுண்ட ஆண்டவராகிய இயேசுவே, நீர் சிலுவையில் மரித்தீர். பாவம் நிறைந்த மக்களுக்காக உன் திரு இதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது. தந்தையே, உமது கையில் ஆவியை அளிக்கின்றேன். தந்தையே, உமது கையில் ஆவியை அளிக்கின்றேன். என்றே நீ கூறிய பின் உயிரை விடலானி கருவாரி வழியிலே கருணையின் வார்த்தை சொன்ன கடவுளின் திருமகனே, கனிக்கண் பார்த்தருளும். பதிமூன்றாம் ஸ்தலம். இயேசு சிலுவையிலிருந்தே இறக்கப்படுகிறார். திவ்ய இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதித்து உமக்கு நன்றி என்ற தோஸ்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாஸ்கா திருவிழாவிற்கு முன்பு இயேசு அடக்கம் செய்ய யூதர்கள் அவசரப்பட்டனர். பெத்லகேம் மாட்டுத் தொழுவத்தில் மரியாள் கரத்தில் கிடத்தி வைக்கப்பட்டிருந்தது போல இயேசுவின் உடல் சிலுவையிலிருந்தே இறக்கப்பட்டு தன் தாயின் கரங்களில் கிடத்தப்பட்டார். எல்லோரும், தந்தையே, சிலுவை அருகில் நின்று உயிரற்ற நிலையில் படுத்திருக்கும் உம் மகனின் உடலை வணங்க விரும்புகின்றோம். அன்னை மரியே, உம்மை போல் இயேசுவே சிலுவையில் பங்கு கொண்டு பாவ வாழ்க்கையை விட்டு விலகி மரண பயமின்றி வாழ விரும்புகின்றோம். இயேசுவின் நம்பிக்கை இழந்ததற்காக அமைதியாக மன்றாடுவோம்.
சிலுவையில் அறையுண்ட ஆண்டவராகிய இயேசுவே, அன்னை மரியாள் தம் கரங்களில் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் இன்று நீர் என்னுடனே வாழ்க்கையின் பயன்கள் இன்று என்னுடனே வாழ்க்கையின் பயன்கள் உறுதியான கைகளுக்கு உறுதியானவரே கல்வாரி மலைமேலே கருணையின் வார்த்தை சொன்ன கடவுளின் திருமகனே, கரைக்கும் பார்த்தருளும். 14ஆம் ஸ்தலம். இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். தேவிய இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதித்து உமக்கு நன்றி என்று தோஸ்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நலம் பெறவும் புதுமைகள் காணவும் ஆறுதல் பெறவும் இஸ்ராயல் மக்களை திரண்டு செய்த இறைமகன் உயிரிட்டு கிடக்கின்றார். ஆயினும் உலகிற்கு முடிவில்லா வாழ்வை முழுமையாக அளித்தார். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி தம் மரணத்தால் சாவை வென்றுள்ளார். மனித குலத்திற்காக துன்பப்பட்டார். அனைத்தையும் இறைவாக்குகளும் நிறைவேற்றினார். இவரே நம் கடவுள். எல்லோரும் எதிர்நோக்கும் விடுதலையுமான இறைவா, கோதுமை மணி போல மண்ணில் மணிந்து எங்களுக்கு வாழ்வளித்தீர். எங்கள் நம்பிக்கை அனைத்தும் விழுகின்ற போது எங்களுக்கு வலிமை தாரும். கலக்கத்தில் அமைதியும் சோர்ந்திருக்கும் போது புத்துயிரும் எங்களுக்கு தந்தரலும். பாப்பரசர், ஆயர்கள் மற்ற நமது பங்கு கட்டுகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூய என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீவிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். இந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கிறதே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். சிலுவையில் அறையுண்ட ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மறைநூல் நிறைவேறவே மலரின் வேட்கையினால், மறைநூல் நிறைவேறவே மலரின் வேட்கையினால், தாகமாயிருக்கின்றேன் என்று என் இறைவா. கல்வாரி மலைமேலே கருணையின் வார்த்தை சொன்ன கடவுளின் திருமகனே, கரைக்கும் பார்த்தருளும். மனருள் நிறைவேற்றவே மனதில் வேட்கையினால், மறைநூல் நிறைவேறவே மனதில் வேட்கையினால், தாகமாயிருக்கின்றேன் என்று என் இறைவா. அனைவரும் அமைதியாக ஆலயத்திற்குள் செல்வோம்.